வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு, இல்லை ரொம்ப வயசானவங்களுக்கு அப்படின்னா நம்ம வேலையெல்லாம் கெட்டுடும். அப்படியே ஸ்டக் ஆகிடுவோம். ஐயோ இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்போம். அதுக்கப்புறம் நமக்கு நினைவுக்கு வர்றது வந்து ஐயோ ஹாஸ்பிட்டல் பில்லாம் எவ்வளோ ஆகுமோ அப்படின்ட்டு ரொம்ப பயப்படுவோம். அது வந்து சப்போஸ் ஒரு மலேரியா ஃபீவரோ இல்லை ஒரு டைஃபாய்டோ இல்லை இந்த மாதிரி எந்த ஃபீவர் இருந்தாலும் கூட நம்ம வந்து கண்டிப்பாக சில நேரங்களில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஒரு 10 days ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சமயங்களில் வந்து நமக்கு கன்சல்டேஷன் சார்ஜஸ்லேருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு, அதுக்கப்புறம் மெடிசன் எக்ஸ்பென்ஸு, இது எல்லாமே வந்து கவர் ஆகிறதுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் நம்ம வந்து முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, ஸோ அப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா ஒரு குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்துட்டு நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ வேறு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா நம்ம செக்ஷன் 80D பிரகாரம் கிட்டத்தட்ட 1 lakh வரைக்கும் நம்ம வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டும் இதில் வந்து நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா